எஸ்ஐஆர் வழக்கில் ஜனவரி மாதம் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி அரசுகள் தொடர்ந்த வழக்குகள் டிசம்பர் 17 விசாரணை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை திருப்பி ஒப்படைக்க இன்று இறுதி நாள். வரும் 16ஆம் நாள் வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் புதிதாக தங்களை சேர்த்துக் கொள்ளலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். 2025-2026 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.2 விழுக்காடு வரை வளர்ச்சியடையும். இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8.2 விழுக்காட்டை எட்டியுள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி தகவல். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டம். கட்டுப்பாடுகளுடன் ஒப்புதல் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. மாற்று இடத்தில் போராட்டம் நடத்த கோரிய தமிழ்நாடு அரசின் முறையீட்டை ஏற்க மறுப்பு. நாடாளுமன்றத்தில் நேற்று பேசும்போது அமித்ஷாவின் கைகள் நடுங்குகின்றன. சான்றுகளுடன் விவாதிக்க வருமாறு அழைப்பு விடுத்தும் இதுவரை எந்த விடையும் கிடைக்கவில்லை. அமித்ஷா கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி கடிந்துரை. கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் 3வது நாளாக தொடர்கிறது. இன்றியமையா பொருட்கள், மருந்து, மாத்திரை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகத்தில் சுணுக்கம். கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்குமாறு நடுவண் மற்றும் மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள்.